சிக்கன் தக்காளி மசாலா, தக்காளி மசாலா கோழி. இந்த சுவையான உணவை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கோழி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தயிர், எண்ணெய், தேங்காய் அல்லது ஏதேனும் சமையல் எண்ணெய், கடுகு விதைகள். படி 1. ஒரு கிண்ணத்தில் கோழி துண்டுகளை மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் தயிர் சேர்த்து நன்றாக கலக்கவும். படி 2. நடுத்தர தீயில் ஒரு பெரிய கடாய் அல்லது தவாவில் எண்ணெய் விட்டு சூடுபடுத்தவும். படி 3. பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை இடையில் கிளறிவிட்டு வதக்கவும். படி 4. மீதமுள்ள இஞ்சி பூண்டு விழுதைச் சேர்த்து அதன் பச்சை வாடை போகும் வரை மேலும் 1 நிமிடம் வதக்கவும். படி 5. நறுக்கிய அல்லது கூழாக்கிய தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை மற்றும் எண்ணெய் மசாலாவிலிருந்து பிரிய ஆரம்பிக்கும் வரை சமைக்கவும். படி 6. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் மற்றும் சீரகத் தூள் சேர்க்கவும். படி 7. மசாலா தடவிய கோழியை கடாயில் சேர்க்கவும். படி 8. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கவும். படி 9. பானையை மூடி மிதமான தீயில் சுமார் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது கோழி ஓரளவு வெந்ததும் அவ்வப்போது கிளறிக்கொண்டு சமைக்கவும். படி 10. உங்களுக்கு தேவையான கிரேவி பதம் வரும் வரை தண்ணீர் சேர்க்கவும். படி 11. மூடி வைத்து கோழி மென்மையாகவும் முழுமையாக வெந்ததும் சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வரை சமைக்கவும். படி 12. சமைக்கும் கடைசி 5 நிமிடங்களில் கரம் மசாலா சேர்க்கவும். படி 13. பரிமாறுவதற்கு முன் புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். முழு செய்முறைக்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.